மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 34ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும் கர்த்தருடைய கண்கள். நீதிமான்கள் மேல், நீதிமான்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அதே அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். விடுவிப்பதற்காக அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தானியேல் மேல் அவர் கண்கள் நோக்கமாக இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்தது. யோசேப்பின் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நோக்கமாக இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொரு மேலும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாக வார்த்தை சொல்லுகிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதிமான்கள் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து நாம் விடுபடும் போது, செய்த குற்றங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் போது, அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது, ஆவியாயிருந்த நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமானாய் மாற்றப்படும், நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. இந்த வரிசையில நாம் காணப்படுவோம். துன்மார்க்கருடைய பாதையிலே நாம் பிரவேசியாதபடி, பாவிகள் மேல் நோக்கமாய் இராதபடி எப்போதும் நாம் அவரை நோக்கி இருப்போம். நாம் அந்த நீதிமான் வரிசையிலே எப்போதும் நாம் காணப்படுவோம். அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாதபடிக்கு, நாம் பின்னிட்டு திரும்பாதபடிக்கு கர்த்தரை சார்ந்திருப்போம். நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் மேலே உடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அவர்கள் உதவி செய்ய, அவர்களை தப்புவிக்க, அவர்களை விடுவிக்க, அவர்களை பாதுகாக்க உடைய கண்களை போது நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாங்களும் அந்த வரிசையிலே காணப்படட்டுமே. கிருபை செய்யப்பா. நாட்கள் தாமதமானால் விடாமலைகளை காத்து நடத்த வேண்டும் என்று கரத்தில் பிடிச்சு வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.